பிள்ளைகள் எல்லாம் அந்த மாதிரி நாங்களாக நினைச்சு ஒன்று கிடைக்க போகிறது இல்லை. அதெல்லாம் வந்து கடவுளால் தான் ஒரு வரம் என்னன்னு சொல்லலாம் கிடைக்கிறது வந்து பார்க்க உறவுகள் வந்து பேசுறது ஹாஸ்பிட்டலில் போகும்பொழுது எல்லாம் வந்து இருக்கிற ரூபானே நான் பிரச்சனை போல இருக்குது. அதான் ஒரு சக்தியாக அதான் ஹாஸ்பிட்டல் பக்கம் ஒவ்வொரு நாளும் திடீர்னு பழைய கட்டடம் தெரியுதா? இப்படியான நேரத்தில் கொஞ்சம் எடுத்துனாலும் சரியான மாதிரி அவதானமாக கொஞ்சம் இருக்கணும். நாங்கள் பொடியில் அங்கே நீங்கள் ஓடுபடுத்திலையும் அந்த வியலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நித்திர அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களே எங்களுடைய அம்மாக்கள் வீட்டை தான் நாங்கள் வந்து நிற்கிறோமே. உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து வீடியோ பார்க்குற உறவுகள் எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விடயத்தை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அது வந்து அம்மா ஏன் நிற்கிறீங்க? வாங்க, சந்தோஷமான நீங்கள் என்ன கொப்பியலோட நிற்கிறீங்கன்னு பார்க்குறேன். சேர்க்க போகிறோம். அதான் நானும் வாரேன் வேலைக்கிட்டு. அப்போ உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, அதாவது வந்து திரு வந்து என்ன இருக்கிறீங்க சில குட்டி சொல்லுங்க, சந்தோஷமான விஷயத்த சொல்லணும். அம்மா சொல்லுங்க. எங்களுடைய வீட்டுக்கு அடுத்த வாரிசாக ஒரு ஆள் வர போறேன். அதே வந்து பாத்தீங்கன்னா உண்மையில வந்து தில்லுக்குட்டி வந்து பிரெக்னண்டா இருக்கு. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இப்ப கிட்டத்தட்ட இப்ப கன்ஃபார்ம் பண்ண டாக்டர் வந்து போன மாசமே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இது இப்ப முதலாவது ஸ்கேன் சொல்லி 3வது மாசம் ஆயிட்டுது. 3வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா மக்களே ஸ்கேனுக்கு வந்து நாங்கள் இன்றைய தினம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அதனாலதான் நாங்கள் வந்து அவசரமாக வந்து எங்களுடைய அம்மாக்கள இடத்துக்கு வந்து நான் உண்மையில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கார்ல கூட தான் ஏற்றிக்கணும், இல்லைன்னா பைக்லாம் கூடுதலாக வந்து நான் ட்ராவலிங் பண்றேன். ஆனா பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெண்ட் படிக்கின்ற கார்ல தான் நாங்கள் வந்து அவசரமாக வந்து நாங்கள் இதில் அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ முதலாவது ஸ்கேனுக்கு வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் போகிறோம். அது இருந்தால் மற்றது இன்றைக்கு பெரிய டாக்டர் பார்க்குறதால அவர்கிட்டயே இனிமேல் அது அங்கே தானே இருக்க போயின்னு சொல்லி ஒரு சைனும் வாங்கி கொண்டு போனீங்களா இனிமேல் அப்படி ஒரு போக்குவரத்து நீங்கள் செய்ய தேவையில்லை. பார்க்குற உறவு அன்னைக்கெல்லாம் இப்படியா நேரம் அப்பயும் கொண்டு திரியுறீங்களே. இல்லை, நான் பிறகு நான் கொஞ்சம் அவதானமாக தான் அந்த பள்ளம் திருத்தியெல்லாம் பார்த்து அவதானமாக தான் நான் வந்தேன். அதுக்காண்டி நான் ஒரு பொறுப்பு இல்லாமல் நடந்து கொள்ள மாட்டேன். இல்லை, அதால் இப்போ நாங்கள் இனிமேல் அங்கே நாங்கள் மாற்றிடுவோம். இது முதலாவது ஸ்கேனோடைய அங்கே நடத்தியே பெரிய டாக்டர் பார்த்து ஏன் சந்தோஷமான விஷயத்தை கண்கலங்கணும். இப்போ எங்கே சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்குமே நீங்கள் தருவது மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குது. உண்மையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பிள்ளைகளில் வந்து யாருக்கு தான் விருப்பம் இல்லை, ஒரு சின்ன குட்டி பிள்ளைன்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து விருப்பம் தானே. அம்மா முதல் எல்லாம் அம்மா நீங்கள் என்ன செய்யறீங்க? முதல் எல்லாம் உனக்கு ஒன்றும் செட்டாது இல்லையே எனக்கே அம்மா வந்து சொல்கிறவா எப்படி இருந்தா அடே உங்ககிட்ட காரணம் பார்த்துக்கிட்டு லவ் பண்ணுண்டா ஒரே அப்பேக்கா வந்து லவ்க்காத. இப்போ கல்யாணம் பண்ணோன்னு இப்போ பாருங்க எப்படி நீங்கள் மாறிட்டீங்கள்ண்டு. எந்த பிள்ளையும் கட்டாம இருந்தா மனசுக்கு ஒரு கவலை இருந்தா எல்லாரும் கட்டின்னு தானே. இப்ப எல்லாமே ஓகே. என்ன மற்றவரும் ஒன்று கிடைச்சா அதுவும் நான் பயந்து போனேன். மற்றவர் பிள்ளை இருக்கணும் இல்ல அவருக்கும் ஒன்று கிடைச்சதுன்னா அதுவும் ரொம்ப சந்தோஷம். எந்த குட்டிக்கு அப்ப சின்ன வயசு தானே. இப்ப பிள்ளைகள் எல்லாம் அந்த மாதிரி நாங்களா நினைச்சோன்னு கிடைக்க போறது இல்லை. அதெல்லாம் வந்து கடவுளால தான் ஒரு வரம் என்னன்னு சொல்லலாம் கிடைக்கிறது வந்து உண்மையில. நான் வந்து இந்த வயசு உண்மையை நான் வந்து யாரையுமே வந்து கட்டு போகணுன்னு உண்மையா என் மனசார சொல்கிறேன். நான் நினைக்கிறதே இல்லை, எல்லாருமே வந்து நல்லா இருக்கோண்டா நான் வந்து ஆசைப்படுறது. அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்யப்படுறோம்னா முதலாவது கட்டமாக வந்து எங்களுடைய மந்திய ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் வந்து ஸ்கேனுக்கு வந்து நாங்கள் வெளுக்கட்டு நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா கிளினிக் கொப்பியல் எல்லாத்தையும் வந்து பார்த்தாலே தெரியுமே நம்ம மற்ற வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பவுனியா ஹாஸ்பிட்டல்லே வந்து நாங்கள் வந்து செக் பண்ணியிருப்போம். ஆனால் முதலாவது கிளினிக் தானே. அப்போ அதனால வந்து நான் இங்கே வந்து கிளினிக் வந்து முதலாவது ஸ்கேனுக்கு கிளினிக் இந்த ஊருக்குள்ள போனவா முதலாவது ஸ்கேன் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் வந்து அங்கே தான் மாற்றணுமே. அப்போ எங்கென்ன சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் பாருங்க, நீங்கள் உறவுகளை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நாங்கள் வளர்றதுக்கு நீங்கள் தர்றது ஆதரவாக இருக்கு. கொஞ்சம் விதமாக பார்த்தீங்கன்னா மக்களை ஒரே சக்தி வாக்கு வந்து ட்ராவலிங் வந்து சரியாக வராது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கார்லன்னு சொன்னால் வாக்கு ஒரு அலர்ஜிக் மாதிரி என்ன மாதிரி அலர்ஜிக்
மற்றது அல்சர் குணங்களும் இருக்குதானே. அப்போ அந்த அல்சர் கூடினாலும் அந்த சக்தியை கொண்டு வேற இல்லை. இந்த ஸ்கேனோட வந்தோமா இனிமேல் கொஞ்சம் நாங்கள் வந்து இருந்துட்டு பின்னாலும் தான் நாங்கள் உங்களை பார்க்குறதுக்கு வாகனத்தில் வருவோம், மோட்டார் சைக்கிளில் வரேன். சரியோ இனிமேல் வந்து இந்த ட்ராவலிங் வேலையில் கொஞ்சம் விடுவோம். இல்லாட்டி நாங்கள் வருவோம், இல்லாட்டா நீங்கள் வாங்க. வீடு இப்போ கொஞ்சம் கட்டம் கட்டமாக நாங்கள் செய்ய வலுக்கிட்டோம் தானே. அப்போ நீங்களும் வாங்க. அப்போ நாங்கள் உறவுகள் இப்போ நாங்கள் ஸ்கேனுக்கு வந்து போகிறோம். சரிதானே? போயிட்டு டாக்டர் என்னென்ன பதில் எல்லாம் சொன்னவர் எல்லாத்தையும் வந்து எங்கள் சேனல் ஊடாக வந்து வட்டிவாக நீங்கள் பாருங்க. இப்போ நாங்கள் வலுக்கிடுவோம். ஏன்டா அத்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் ஆச்சு. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கராச்சியும் வந்து முதல் 11 மணிக்கு தான் போட்டுறேன். இரவில் இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணிக்கே போட்டினோமோ வீட்டில் என்னென்ன செஞ்சினோமோ தெரியல. பஸ்ஸாக பள்ளிக்கூடம் ஸ்கூல் டைம் வந்துட்டு அப்போ நாங்கள் வலுக்கிடுவோம். சரி, வலுக்கிட்டு அடுத்தடுத்த விட என்ன செய்கிறோம்ன்றப்பா. சரி, பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ மந்திய ஹாஸ்பிட்டலுக்கிட்ட வந்துட்டு பஸ் ஒரு பக்கமாக நிற்கிது. அவ்வளவு சாணம் கட்ட காட்டு பஸ் புள்ளியோட ஸ்கூல் பிள்ளை. ஓ, ஸ்கூல் டைம் தானே கட்ட காட்டு பிள்ளை. இந்த பஸ்லாம் தருவில்லை இந்த அதில் போட்டுக்கூடாது. கட்டக்காடு காட்டு ஸ்கூல் பிள்ளையாண்டு இல்லையாமா இல்லாத மாதிரிலாம் எல்லாரும் வேற எல்லாம் ஸ்கூல் பிள்ளை நிறைய நிற்கிது. இந்தாங்க எடுங்க கிட்ட வந்தோன்னு கேட்கிறேன். எங்க இந்த ஃபோனுக்கு சிட்டி பஸ் எல்லாம் ஒரு கலராக தெரியுது. மேரிக் ஹாஸ்பிட்டலுக்கிட்ட வந்தாச்சு. அதைத்தான் இப்போ நான் சத்தி குளிச கடையில் வாங்குறதா இல்லாட்டா அதை தரீனி அந்த கேளுங்க. இல்லாட்டி கடையில் வாங்கி போடலாம். அங்கே ஓ, இது பழைய கட்டடம். உள்ளே ஒரு சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி கட்டத்தில் இதில் டாக்டர் என்ன சொன்னவர் நார்மலாக வந்து இந்த வீடியோ பார்க்குறவ எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பினோம். அதுவும் வந்து நாங்கள் எங்கே நின்று நாங்கள் வந்து நல்ல ஒரு விஷயத்துக்கு வந்து போனாங்கன்ற மாதிரி. அதுவும் வந்து எங்கள் அம்மா தான் கூட்டிக் கொண்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன கட்டம் எல்லாம் வந்து எங்கள் வீடியோ பார்க்குற நல்ல உறவுகள் எல்லாமே வந்து பார்த்துருப்பாங்க. அப்போ டாக்டர் வந்து என்ன சொல்லியிருந்தார், உங்களை பார்த்த உடனே என்ன சொன்னாங்க டாக்டர்? சொன்னீங்க அவர் கொஞ்சம் பரவாயில்ல டாக்டர், நல்ல டாக்டர், நல்ல வாடியோ எல்லாம் பார்ப்பாரு வந்தோன்னு சொன்னீங்க. அப்புறம் பார்த்தா இப்போ யோசிக்கிறீங்க. சொல்லுங்க. நல்ல டாக்டர் உண்மையாலுமே பார்த்துட்டு சிரிச்சவர். பார்த்தோன்னே சிரிக்கிட்டு எனக்கு சிரிப்பார். நான் நினைச்சா முன்ன பின்ன பழக்கமோ இல்லைன்னா எல்லாரையும் அப்படித்தான் டாக்டர். இல்லை, அவர் பொதுவாகவே எல்லாரோடையுமே நல்லாவே பழகுறது. சாரும் சொன்னவர் நல்ல டாக்டராக எல்லாரோடையுமே நல்லா பழகுவார். பிறகு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே ஓகே பேபி நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு சொன்னவர். அப்போ ஒன்று கவனமாக இருக்க சொன்னவர். இப்படி எங்கேருந்து வாரீங்கன்னு கேட்டால் நான் வவுனியாவிலேருந்து வரேன். கடவுளே நான் பத சொன்னீங்க அங்கேருந்து வந்தேன் பேசுவாங்கல்ல அப்படின்டா. விஷயத்தை பிள்ளை சொல்லிக்கலாமே. நாங்கள் இப்போ அங்கே இருக்க போகிறோம். இங்கே தான் இருந்து நாங்கள் கிளினிக் எல்லாம் போனேன். நான் இப்போ இங்கே ஸ்கேன் சொன்னபடியாக தான் டேட் தந்ததானே டேட்டே சும்மா விடுவானு தான் 6ஆம் தேதி வந்து நாங்கள் நான் சொன்னேன். நான் அவருக்கு சொல்ல தான் பிறகு சரி இனிமேல் ஒரே இடமா இருக்கிறதானே நல்ல சொன்னவர். அப்போ சரின்னு சொல்லி கிளினிக் எல்லாம் இங்கே மாற்றியாச்சுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். 2 மிஸ்ஸோடையும் ஆயிடுச்சு நான் சொல்ல சரி எங்கேயோ இருந்த ஒரு இடமா இருந்தோ ட்ராவலிங் போகவே வேணும்னு சொன்னேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மக்களே உண்மையில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குற நல்ல உள்ளங்களோட வந்து நாங்கள் வந்து பகிர்ந்து கொள்கிறோம். உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னடா அப்பா இது ஒரு தலைவிதியான்ற மாதிரி யோசனையாக போட்டு உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளாக வந்து ஒரே சக்தி ஒரே படுக்க இப்போ ஒரு காரில் கூட ஏற்றி கொண்டு போனால் கூட நான் சொல்லியிருப்பேன்
ஒரு சில காணொலியில் நம்மளாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கட்டு டசினில் சூப்பர் பேக் வந்து பண்ணி கொண்டு போயிருப்பேன். உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எங்கள் அம்மாக்கள்லேருந்து எனக்கு வந்து எல்லாமே வந்து பெஸ்ட் அனுபவம். இப்போ எங்கள் அம்மாக்கள்லேருந்து அத்தைக்கள்லேருந்து எல்லாமே சொல்லிச்சுன்னா அப்படியே வயிறு நோவ சத்தி எடுக்க விடாது. அப்படி வாக்கு வந்து இந்த தலை சுற்று மாதிரி இருந்து சொன்னால் நீ ட்ராவலிங்கோ நீ அங்காலோட வந்துடாது இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ நான் அத்தையாக்கள் அம்மாக்கள் சொல்லியிருந்தேன். ஆமாம் இன்னும் அங்கே தான் கிளினிக் ஒப்பியிருந்தது எல்லாமே நாங்கள் பதிவு செஞ்சுருக்கு. அப்போ இன்னொன்று நான் என்ன செய்கிறது, அப்போ நான் வந்து தான் போகணும், இங்கே இன்னுமே நான் மாற்றலை அப்படின்னு சொல்ல சரி அவதானமாக வாண்டமே சொல்லியிருந்தாங்க. அவதானமாக நான் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் கிலோமீட்டரில் போகிற கடையில் வேக்குன்னு சத்தியரிக்கவளுக்கு கட்டுருந்துல தெரியுமா. உண்மை எனக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணினன்ற மாதிரி கூட ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு இருந்தது. இல்லை எனக்கு உண்மையில எனக்கு வந்து அந்த யாரையும் வந்து அந்த கஷ்டப்படுத்தி பார்க்குறது எனக்கு சரி வராது. அதுக்காண்டி பிறகு நீங்கள் கொமெண்ட்டை கூட இதாக எழுதி விட்டுறாங்க. சாரி நான் இது தவறாக கதைச்சா. எனக்கு வந்து அப்படி தானே எனக்கு வந்து அந்த வந்து சத்தி எடுக்கிறது, வயிற்று கவுத்து தலையை சுற்றுது, அப்படி செய்யுது இப்படி செய்யுதுன்னு சொல்ல எல்லாம் சில நேரங்களில் சத்தி எடுத்தோம் சொல்லுவோம். இந்த மூச்சு கிடைக்கிற மாதிரி கிடக்கு, தொண்டைக்கு பெருசாக கட்டியாக கிடக்குன்னுலாம் சொன்னாங்க. இன்னும் ஒரு சில நேரங்களில் பயம் இருந்தது. உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில் நான் முதல் எல்லாமே வந்து இங்கே வரைக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மோட்டர் சைக்கிளில், அதாவது இந்த பைக்கில் தான் 4-5 பேக்லாம் உடுப்பெல்லாம் கட்டி கொண்டா நாங்கள் வந்து ட்ராவலிங் பண்ணுறது. ஏன்னா அப்படி இருந்து எங்கள்கிட்ட வீடியோ பார்க்குற ஒரு சில வந்து கேட்குறது, ரூவன் உங்களுக்கு வந்து வாகனம் தேவையில்லை, இந்த மோட்டர் சைக்கிளே உனக்கு ஒரு 30 வேன் மாதிரி இந்த மாதிரி கூட ஒரு சிலர் வந்து பெம்பலாக கதைக்கிறது. எப்போ இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக ஆகி கன்ஃபார்ம் ஆகிச்சோ இதில் சில நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் ஆகின வீட்டை வச்சு தான் நான் பார்த்துனீங்க ஒரு குழுவாக வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி வந்து என்னென்று சொன்னோம். இல்லை வீட்டோட திரும்பி இல்லை, நீங்கள் அத்தையை கூட்டிங்க பேங்க்குக்கு போயிட்டீங்க. அப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல 2-3 நாளே இன்னும் உடம்பு சரியான ஹீட்டாக இருக்குது. சரியான கையில் இப்படி தொட்டால் சரியான ஹீட்டாக தான் இருக்குவேன். இப்போ குளிருது முதல் சரியான ஹீட்டாக இருக்குது. நான் இன்னும் காய்ச்சல் எதுவும் பிறப்பு இல்லை சண்டை உடம்பு அப்படித்தான் நம்ம சொல்லியிருந்தேன். சொல்லுங்கள். அப்போ என்ன சரியான ஹீட்டாக இருக்குங்க. அப்போ உங்களோட தங்கச்சிக்கிட்ட வந்தவோ சாரு அங்கே பிள்ளையோட இருந்தேன். அப்போ நான் அவட இந்த காய்ச்சி கொண்டு இந்த காய்ச்சி கொண்டு இருந்தாங்க. காய்ச்சி கொண்டு இருக்கையில தான் அவள் வந்துட்டு பார்த்துட்டு இது இப்படி ஹீட்டாக இருக்குன்னு பிறகு தான் கேட்டவா உங்களுக்கு நம்ம வந்துட்டோம் கேட்டோம். இல்லை இப்போ அவனோட இப்போ 5ஆம் மாதம் 30ஆம் தேதி என்னமோ கேட்குறா. எனக்கு லாஸ்ட் டேட் வந்து 4ஆம் மாதம் 14ஆம் தேதி அப்படின்னு சொல்ல. அப்போ அவள் கேட்டவா உங்கள்கிட்ட இருக்கோண்டு செக் பண்ணி பாருங்க டிப்ஸ் இருக்குன்னு கேட்டவா. இல்ல அது அத்தை முதல் வாங்கிட்டு இருந்தோம் சாருக்கு கிடைக்குன்னு சொல்லி ஒன்று இருந்தது என்னட்ட. அப்போ அதில் தான் சரின்ட்டு அவள் தான் பார்த்தோம். எனக்கு தெரியாது என்னென்னு பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது. சரின்ட்டு தான் அதை எடுத்து பார்த்துட்டாங்க. வச்சுக்கிங்களா அப்படியே காட்டுங்க. அதை புரிஞ்சு சில இதில் சொல்லணும். எனக்கு அதை பற்றி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்களாம் சொல்லணும். நீங்கள் அதை காட்டுங்க வெளியில் என்னென்ன அறிகுறி அப்படி காட்டும். என்னென்ன காட்டும். ஒரு கோடு விழுந்தா நார்மல், 2 கோடு விழுந்தா பாசிட்டிவ். தெரியுதா அப்படிவா? சரி பாசிட்டிவ். அப்போ நான் வந்தப்போ டவுன்லேருந்து வந்த தொகையோடு எல்லாருமே வந்து கையை தெரியினேன். எல்லாம் முடிஞ்சு கை விடுங்கண்டு அப்படி அண்ணா நீ அப்பா இது நகரத்தில் போய் வா போய் பார்த்தா வா மூளைக்கு நடந்து கொண்டு இருக்கிறேன். உனக்கு பிடிக்கல அப்படி ஒன்றும் இல்லை, தனக்கு ஒரு பயமாக கிடையாது, தனக்கு யோசனையாக கிடைக்க அந்த மாதிரி சொல்லி கொண்டு இருந்தா. நான் சொன்னேன் சரி சரின்னு சொன்னேன். சரியாளா அதனால் இல்லை நல்ல விஷயமா அப்படிங்க அப்பள் பண்ணி தெரியுங்களா. எந்த இடம் பார்த்தாலும் இந்த சாப்பாட்டு பகுதியை விடுறதே இல்லை. அப்போ நான் சொன்னேன் எல்லாம் பண்ணி தருவேன்னு சொல்லி போட்டு இப்போ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே முதலாவது ஸ்கேனில் வந்து முடிஞ்சு 4ஆம் மாதம் தொடங்குது. இந்த 14ஆம் தேதி வந்து அப்போ ஒவ்வொரு தரம் வந்து உண்மையாக எனக்கு வந்து இந்த எப்படி சொல்கிறேன், எனக்கு இந்த பொய் சொல்லி வாழ்கிறதே எனக்கு வந்து பிடிக்காது. இப்போ வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து கேட்குறது ஹாஸ்பிட்டலில் போகும் பொழுது எல்லாமே வந்து இருக்கிற ரூவன் என்ன ப்ரெக்னன்ட் போல் கிடக்கு, அதான் ஒரு சத்தியாக கிடக்கு. அதான் ஹாஸ்பிட்டல் பக்கம் ஒவ்வொரு நாளும் திடீரியலண்ட உடனே அந்த கட்டம் அதாவது அந்த மெசேஜில் போனவையோட நான் போய் பார்ப்பேன். இன்னும் நானும் டிலீட் பண்ணுவேன் தட்டாக்கன்னு சொல்லுவேன். நான் தான் டிலீட் பண்ணாண்டு வாடாக்கண்டு வந்து சொல்லுவேன். ஏன் நீங்கள் அப்படி டிலீட் பண்ணுறீங்க? கொஞ்ச நாள் போக சொல்லுவோம் அப்படியே ஐடியா என்ன அத்தை சொன்னவோ இப்போ சொல்ல வேணாம், ஒரு 5 மாதத்துக்கு பிறகு சொல்லுவேன். ஆனால் எனக்கு வந்து இப்படித்தானே இந்த
சந்தேகத்தோட வந்து எனக்கு வந்து இந்த வாழ்றது வந்து சரி வராது. எதென்றாலும் அந்த நம்பிக்கை வச்சு வாழ்கிறது தான் எனக்கு வந்து பிடிக்கும். அப்போ அதனால வந்து பார்த்தேன், இல்லை பிரச்சனை இல்லை, இப்போ 4 மாதத்துக்கிட்டே ஆகுது தானே, பிரச்சனை இல்லை. இந்த அங்கே வீடியோ பார்க்குறவையும் வந்து ஒரு சிலர் வந்து கேட்குறவ ரூபன் எனக்குன்னு சொன்னால் ஒரு சந்தேகம் கொண்டு வருதுடாப்பா, இந்த ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கண்டு கூட. நான் உண்மையில பர்சனலாக கதைக்கிறவை கூட ஒரு சில பேருக்கு கூட நான் வந்து இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஏன்னு சொன்னால் சில பேர்த்த வாழ்க்கையில் நிறைய சில விஷயங்கள் கூட நடக்குது. இப்போ அதனால வந்து எல்லாமே வந்து சரியாக வந்தோன்னு தான் வந்து நான் வந்து சொல்லுவோம்ன்ற மாதிரி கூட இருந்தேன். நான் ஏன்டா வீடியோ பார்க்குறவ தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேணும் என்ன, ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ஃபோன் பண்ணி கூட கதைக்கிறீங்க, இல்லைன்னு சொன்னால் கமெண்ட் மூலமாக கூட நீங்கள் தெரிவித்து கொள்றீங்க. அப்போ அந்த வகையிலையும் வந்து சந்தோஷம். இப்போ கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணி இப்போ எத்தனை 6 மாதம் வருமா? 6 மாதம் சரியா வந்து இப்போ 6 மாதம் ஆச்சுது. அப்போ எங்களுக்கு வந்து சந்தோஷம். நீங்களும் வந்து பார்க்குறீங்க, மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க. மற்ற வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலே வந்து கொஞ்சம் கட்டமாக தான் நாங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கூட நீங்கள் பாருங்க. பார்த்திங்கன்னா உப்பு எப்படி இருக்கும் உங்களோட உடம்பு நிலையில்? கொஞ்சம் ஒரே நித்திரை தானே, இல்லாட்ட ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லையோ? இப்போ ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ நீங்கள் சக்தி குறைஞ்சிட்டேன்னு சொல்லல, நீங்கள் சொல்லி போனால் கட் பண்ண கையோட சொல்லுவீங்க, வயிற்று பிரட்டனை கடைக்கு கொண்டு வாங்க, தேசிக்காய் கொண்டு வாங்க கொண்டு கப்பியல். மற்றவங்க தெரியும் தானே என்னென்ன பல வகையிலேருந்து என்ன அங்கே அம்மாவுக்கு எல்லாம் சொல்லித்தானே கொஞ்சம் விட்டவ என்னென்ன சாப்பிடணும். ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் கொஞ்சம் கூட சாப்பிடணும். இது மாதுளம்பழம் நல்லா சாப்பிடுவோம், ரத்தம் ஊறும். மற்ற வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து சொல்கிறாவா, அந்த பிலாப்பழத்தை பார்க்கும்போது சந்தோஷமாக கிடக்கான். பார்த்தீங்களோ? வாரங்களை வெட்டலாம். ஆனால் வாரங்களை வெட்டலாம், அப்புறம் நான் உங்களை வெட்ட வேண்டி வரும். பார்த்தீங்கன்னா பிலாப்பழம் எல்லாமே வந்து சாப்பிடவே கூடாதுன்ற மாதிரி அம்மா சொல்லியிருந்தேன். ஆனால் பார்க்க வந்து எதை கண்டாலும் சரியான மாதிரிக்கு ஒரு ஆசை. அப்படியே டக்குண்டு பார்த்தோன்னா சாப்பிடணும் போல, இதை சாப்பிடணும் போல கிடக்கிறேன். நான் இப்போ பிடிச்சி ஆளை பேசுகிறது. இப்போ பிலாப்பழமோ இது வகையும் வந்து சாப்பிடக்கூடாது, இப்போ சாப்பாடை கூட கொஞ்சம் கண்ட்ரோலாக கொஞ்சம் சாப்பிடுங்கன்ற மாதிரி தான் சொல்லி அந்த பல வகையெல்லாம் நப்பழுவல் ஒரேஞ்சுவல் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்க்க பிடிச்ச கொஞ்சம் நான் தேவையானதை கொஞ்சம் வேண்டி கொடுத்துட்டுருக்கேன். உண்மையில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு வேலை கூட நான் அவசரமாக செய்கிற காரணம் வந்து பார்த்திங்கன்னா இப்படியான நேரத்தில் கொஞ்சம் சொன்னாலும் சரியான மாதிரிக்கு அவதானமாக கொஞ்சம் இருக்கணும். நாங்கள் பொடியில் அங்கே நீங்கள் ஓடிப்பட தெரியும். அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரே நித்திரை ஒரே படுக்க. அப்போ நித்திரை என்று சொல்லிக்க வந்து நோம்பலாக வந்து ஒரு சும்மா அந்த பாயில் போட்டுக்கொண்டுலாம் படுக்கிற எல்லாமே வந்து செட் ஆகாது. அதனால தான் இப்போ எங்கே ரூம்னு சொன்னாலும் நான் நோம்பலாக வந்து திருத்தி போட்டு கொஞ்சம் சேஃப்டியாக கொண்டு இருத்தி விடுவோண்டா எனக்கு வந்து ரொம்ப விருப்பம். அதான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு கொஞ்சம் நாளாக இப்போ ஒரு ட்ராவலிங்காக தான் இருந்திருக்கு. இப்போ இதெல்லாம் ஓகே வந்துட்டு அதிலேருந்து இந்த பைக்கை வந்து விட்டுட்டு நான் கூட்டாளப்படி என்ற வாகனங்களை தான் நான் வேண்டி கொண்டே நான் வந்து ஓடி தெரிஞ்சால் காசு செலவழிஞ்சாலும் பரவாயில்லைன்ற மாதிரிக்கு. இப்போ என்ன நீங்கள் பார்க்க மாட்டேங்க சில நேரங்களில் திரு வீடியோ கூட இனிமேல் வருதோ தெரியாது. ஏன்னு சொன்னால் திரு வீடியோவில் எப்படி நோம்பலாக கதைக்கும் ப்ரோ சொல்லும், ஏன்னா தலையை சுற்று வயிற்று கட்டுறாங்க கிடக்கு, நான் வீடியோ வரையில் எனக்கு இயலாதுன்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் போய் விழுந்து படுத்துருமே. அப்போ உங்களுக்கு இப்போ சந்தோஷம் தானே? அப்போ வீடியோ பார்க்குற உறவுகிட்ட என்ன சொல்ல போகிறீங்க? சந்தோஷமானது விஷயங்களை சொல்லுங்க. இந்த எத்தனைங்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷமாக கிடக்குன்னு என்ன அழகு போகிறோம். அப்போ ஓகே, நல்ல விஷயம், சந்தோஷம். அப்போ வீடியோ வந்து நாங்கள் இப்போ முடிச்சு கொள்ளலாம்னு பார்த்தா எங்கள்ட பைரிங் வேலையில் வீட்டு வேலையை கொஞ்சம் வீடியோ ஒரு சொட்டு கட்டம் எடுத்து வச்சுக்கேன். அப்படிங்க அதே நீங்கள் வந்து உறவுகளை கொஞ்சம் சந்தோஷமாக நீங்கள் இப்போ பார்த்துட்டு வாங்க. வேறு என்ன சொல்கிற கொண்டுமே இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் எருமல் வந்து ஹாஸ்பிட்டலோ எங்கே போகிற இருந்தாலும் சரி, எனக்கு வந்து நல்ல விஷயத்துக்கு தான் நான் வந்து கூட்டிக் கொண்டு போகிறேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கும் ஒரு சில கருத்துக்களை ஏதாவது சொல்லணுமாக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் மூலமாக தெரிவித்தாலும் சரி, இல்லாட்டா எங்கள் நம்பரும் வந்து இதில் இருக்குது யூடியூப்லேயே. அந்த நம்பரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கிலோவோட கூட நீங்கள் கதைக்கலாம். எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் வந்து கதைச்சு கொண்டிருக்கேன். ஏன்னு சொன்னால் எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ பார்க்குற உறவுகள்லாம் கண்டிப்பாக வேணும். ஆனால் எவ்வளோ பேர் ஒரு சில பேர் வந்து இந்த பேட்டெல்லாம் கமெண்ட்லாம் எழுதுறீங்க, நான் அதெல்லாம் வந்து நான் கணக்கு எடுக்கிறது இல்லைன்னு சொன்னால் கூடுதலாக வந்து இந்த பேட் எடுக்கிற எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சிலர் சொன்னவே தம்பி எல்லாத்தையும் கணக்கெடுக்காத என்னத்துக்கென்றால் நாங்கள் இருக்கிறோம் என்ற மாதிரி. உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா அவைன்ற சொல்லு தான் எனக்கு இந்த யூடியூப் டெய்லி போடணும். மற்ற வந்து எங்கள்கிட்ட வீட்டில் நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் நாங்கள் வந்து தெரியப்படுத்தணும். நாட்டில் என்ன நடக்குது எல்லாத்தையும் வந்து நான் தெரியப்படுத்துகிற காரணம் மேலே வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சில பேர்கிட்ட ஒரு அன்பு பாசமான ஒரு கதையால் தான். இப்போ போய் நீங்கள் எங்கள்கிட்ட வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. வயரிங் வேலையில் எங்கள்கிட்ட வீட்டில் என்னென்ன கட்டங்கள் நடக்குதுன்ற போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. என்ன தெரியும் சும்மா நினைக்கிறீங்க அண்ணி தண்ணி டிஷர்ட் கலருக்கு போயிட்டு
அதே கலருக்கு தான் பெயிண்ட் அடிச்சேன். இல்ல அதே கலர்லயே நிக்கிறீங்க பாருங்க. மச்சிங்கா ரெண்டுமே ஒரே கலர்லாம் அப்படியே நம்பிங்க. செந்திரன் செய்யற கடம்பே இல்லை. விழுந்து விழுந்து பெயிண்ட் அடிக்கிறாரு ரெண்டு தெரியா கிடக்கு. எனக்குன்னா செந்திரன் ஒரு வீடு கட்டிட்டு இப்படி எல்லாரும் கவனிக்கிறபடியா விழுந்து விழுந்து கவனிக்கலுமோ செந்திரன் அப்படியே நீ கவனிக்கிறா என்ன அந்த நம்மளா அதுதான் செந்திரனுக்கு அதுதான் ஆளை காலம் பண்ணுவோம் ஒரே காலம் ஆச்சு கொஞ்சம் பிடிக்கும். நீ அஞ்சா வந்தானா நன்னா போவேடா செத்துறா அந்த கீழே போட பாக்குற கையிலே கொடுத்து விடாங்க என்ன இன்னும் மூட்டதுயா அடிச்சு விட்டுக்கிற காட்டி பார்க்க போறீங்க செத்துற அண்ணி உருட்டி பார்க்கட்டோவா உருட்டி பார்க்கக்கூடாது அப்ப நாங்களும் எடுக்கலாமா அதுக்கு ஒரு துண்டு கடிக்கல எல்லாம் கலட்டிட்டு தான் இதெல்லாம் அடிப்போம் இதெல்லாம் செந்திரன் பிரசாத் அடிப்பாரா சச்சப் பார்க்கல இருக்குண்ணா ஆனா அவளுக்கும் தெரிஞ்சிருக்கா என்ன அடிக்கிற திருப்பி எங்க வேலை முடிஞ்சிட்டு பாப்போம் இருக்கவங்க பாப்போம் அண்ணே நீங்களா சரியா இல்ல நீ உண்மையா லைட் என்ன போடல அதுக்காக போட்டுக்கன்னா லைட் தெரியாது என்ன லைட் எரியுது அதான் நல்லா கிடைக்குது கடைசி லைட் இல்லாம ஒரு சாதாரண பச்சை கலர் இல்ல ஃபேன் போடுறா ஃபேன் அட சுவாமி அறைக்கு ஃபேன் தானே நீங்களும் சுவாமி அறைக்கு ஃபேன் இதுக்கு மக்களுக்கு நிறைய பேர் வந்தா பல்கலை மில்லாட்டி உள்ளானே விடுவாங்க. இதுக்கே வளர்க்கிறது மாடேறி விளக்குனாலும் அது கை வைக்க காயில இல்ல உரிக்காதீங்க விடுத சொல்லி கொடுத்து உயிரத்தான் வாங்கி தர மாட்டாங்களா இது பெயிண்ட் தூரத்துக்கும் படிக்கணும் அங்கே நீங்க கதையை கொடுத்து கடும் பேரியா நிற்கிறான் இங்க மாமா தெரியுது சும்மா வத்தியோட மாமா இதெல்லாம் வாட்ஸ்அப் பார்க்கத்தான் மாமா வந்து பின்னேறஞ்சா மீன் பொறிக்கிறது இல்ல மாமாக்கு தெரியாதான் மீனை பொறிக்க இது எப்படி இருக்கு இது நல்லா இருக்கு எல்லாம் இது நான் இல்ல இது ஆகாது இதான் நீங்க கீழே இருக்காங்க எனக்கு கட்டலாம் இது ரெண்டுமே ஆம்பளை மயில்
சரி இப்போ நல்ல மாதிரி எல்லாமே வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்களா எங்களுடைய வீட்டு வேலையெல்லாம் வந்து எப்படி வந்து அவசரமாக வந்து நடைபெற்று கொண்டு இருக்கின்ற மாதிரி எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா செந்திரன் அம்மாக்களுமே ஏறியே வந்துட்டுனா ஏன்னு சொன்னால் தெளிவும் வந்து இப்படியா இருக்கிற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து காசு ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா, அதாவது கிருஷ்ணா வந்து பெயிண்ட் அடிக்க கிருஷ்ணா வரைக்கே வந்து தம்பி சொல்லியிருந்த செந்திரன் அண்ணா நானும் வந்து நான் கொஞ்சம் ஹெல்ப்பாக வந்து இந்த வீட்டுக்கு அங்கே உள்ள வீட்டுக்கு வந்து நான் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து சப்போர்ட் செய்கிறேன்டான்றதுல நான் சரி ஓகேவாண்ணா. இப்போ அந்த வகையில் வந்து இப்போ அம்மாக்களுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் எல்லாம் வந்து எல்லாம் வெளுக்கட்டு எல்லாம் வந்து வீட்டாக போட்டினா ஆனால் மறக்காம வந்து எங்கள் வீடியோ எல்லாம் வந்து பார்ப்பினோம். அப்போ அதனால வந்து எங்கள்கிட்ட தம்பிக்காக்களுக்கு ஒரு சின்ன நன்றி என்று சொல்லுவோமே. ஏன்னா வந்து உண்மையில் உங்களுக்கு சரியான ஹெல்ப் பண்ணிட்டு பிறமேனே ஆனால் ஹெல்ப்பாக நின்று சாதம் 2-3 வீடியோவும் எடுத்துட்டேன் நோமே இல்லையா ஆச்சு. நான் போய் பார்த்து இந்த ஃபோனில் நிறைய வீடியோ எல்லாம் கிடைக்கேன். நான் இந்த ஃபோனை அனுப்பிச்சிட்டேன். ஃபோன் கொஞ்சம் ஒப்பாகுது கூட, அதனால வந்து உங்கள்கிட்ட ஃபோன்லாம் எடுக்கிறேன் கொஞ்சம் கேமரா குவாலிட்டி என்னுடைய. அப்போ எங்கிட்டே கொஞ்ச நாள் போக மாற்ற வேண்டி தான் பேரும் போன் என்னை வெற்றி பழுதாக போயிடும். அப்படி எல்லா பக்கத்தாலையும் ஃபோனில் வீடியோ எடுத்தா சரி சொல்கிறீங்க. சரி அப்போ ஓகே உறவுகள் சந்தோஷம். உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் கூட எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்குது. அதில் நிறைய தேவைகள் எல்லாமே வந்துருக்கு. நம்ம வா கூட இப்படியான ஒரு கட்டங்களில் இருக்க வந்து நம்ம வந்து அந்த பாய் வந்து இல்லை பாயில் எல்லாம் படுக்கிற எல்லாம் வந்து சரி வராது. ஏன்னா வாக்கு அந்த வடிவேலுக்கு சொன்ன மாதிரி தான் சொல்லணும். அந்த பச்சை கிளிக்கு ஒரு கட்டில மெத்தையும் வேண்டி கொடுக்குற மாதிரி தான். அப்போ வாக்கு ஒரு கட்டிலும் ஒரு மெத்தையும் உண்டு கண்டிப்பாக வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதுக்காண்டி நான் வந்து இப்போ காய்ச்சொன்னிக்கு ஒரு சிலர் வந்து வெளுக்கிட்டுறான். நீங்கள் இப்போ வீடியோவில் காய்ச்சா உனக்கு யாரும் வந்து உதவி செய்வாங்கன்ற மாதிரிக்கு எனக்கு ஒரு தடவை வந்து எனக்கு ஒன்றுமே வேண்டி தர வேணாம், நானே வந்து வேண்டுவேன். என்று இப்போ நிறைய பிரச்சனை இல்லாமல் வந்து போய்கொண்டிருக்கிறபடியாக எனக்கு வந்து உண்மையில் ஒன்றுமே வேண்டாம். எங்கள் வீடியோவுக்கு மட்டுமே நல்ல ஒரு ஆதரவு வந்து எங்கள்கிட்ட வீடியோ பார்க்க உறவுகள் மட்டும் நல்ல ஒரு ஆதரவு வந்து கொடுத்தாலே எனக்கு வந்து போதும். நான் வந்து எங்களுடைய குடும்பத்துக்கு வந்து நாங்கள் தான் என்னென்ன தேவையோ நாங்கள் பார்த்து வேண்டணும். ஏன்னு சொன்னால் கமெண்ட்ண்டா இந்தியாவை பார்க்கல. ஒரு மோட்டார் சைக்கிளோ ஒரு வாகனமோ என்ன தான் ஒரு சில பேர் வந்து எடுத்தாலும் கொமெண்டை பார்த்தா மனுஷனுக்கு மண்டை வடிக்குது. அதில் வந்து நான் உங்களுக்கு என்னடா வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு யாரும் அனுப்பிட்டோம் அப்படித்தான் வந்து கதைக்கிறாங்க. நாங்கள் எங்கண்ட சொந்த காசில் கூட ஒரு பொருளை கூட வேண்டிக் கொள்ளையில ஒரு சூழ்நிலையாக வந்து போட்டுது. சரி ஓகே எனக்கு வந்து மெட்டாக்கள் எப்படி கதைக்கிறாங்களோ அது எனக்கு தேவையில்லை. எனக்கு எது சரியப்படுதோ அதுதான் நான் வந்து செஞ்சு கொண்டே போகிறேன். உண்மையில் வந்து இன்றைய தினம் கூட எங்களுடைய வைஃபுக்கு வந்து இப்படி நல்ல விஷயமெல்லாம் நடந்திருக்குன்ற மாதிரிக்கெல்லாம் நான் என்னத்துக்காண்டு சொல்கிறேன்னா எங்கள் வீடியோ பார்க்குறோம் நல்ல உள்ளவங்கக்கிட்ட கண்டிப்பாக வந்து என்ன விஷயம்னு சொன்னாலும் நாம் வந்து வெளிப்படையாக வந்து கதைக்கிற பழக்க தோஷமே நல்ல பழக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கட்டத்தில் இருக்குன்னு கொஞ்ச நேரம் இந்த வீடியோ முடிச்சு விட்டா அவளுக்கு சின்ன கூட்டு தூக்கம்னு அடிப்பீங்க போல. என்ன செய்கிறேன் நீங்கள் நித்திரையை கொள்ளுங்க, நாங்கள் இருக்கிற வீட்டு வேலையில் நானும் உங்கள் அண்ணாமா சேர்ந்து செய்கிறேன். உப்பேண்டா பார்த்து சொன்ன மாட்டீங்க சார்ஜ் தான் பின்னால் நடந்த குப்பையெல்லாம் வந்து அள்ளி கொளுத்தி நிற்க தான் கூப்பிட்டுனா சார்ஜம்பாங்க வீடியோக்கு எடுத்து விடுங்க மாதிரி என்ன அப்படி சார்ஜன் கூட மேலே வந்து ஒரு நல்ல ஒரு படியனுமே அந்த சும்மா கூட வீட்டை நிற்கிறதில்ல சாப்பிட்ட கையோட ஏதென்றாலும் ஒரு வேலையை ஒன்று செய்யுமே. அந்த பச்சைக்கிளிக்கு நாங்கள் ஒரு மெத்தையை எடுத்து கொடுப்போம். அந்த பச்சைக்கிளிக்கு உண்மையாக சொல்கிறேன் இப்போ காசு இல்லை உமக்கு தேவைன்னா இப்போ ஒரு மெத்தையை எடுத்து தாரன் கொஞ்சம் போ பார்ப்போம் என்ன ஏண்டா எல்லாமே வந்து நாங்கள் ஒரேடியாக வந்து செய்யணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. எங்களால் முடிஞ்சதை வந்து கட்டமாக தான் செஞ்சு கொண்டு போகணும் பிள்ளை என்ன. உடனே வந்து எல்லாம் செய்ய போனால் கிணறு வந்து பெரிய கிணறு தெரியும் தானே. அப்புறம் ஏதாச்சும் நடந்துருமே கிடைச்சா கொடுக்கக்கூடாது மனுஷனுக்கு சந்தோஷமாக விடணும். அப்போ நேற்று வீடியோ கூட ஒரு சில வந்து எழுதினவ என்ன கூட்டம் பண்ணி எழுதி கிடந்து ஏதோ ஒரு கூட்டம் பண்ணு சொல்லி கமெண்ட் எழுதி கிடங்குன்றது இவ்வளோ காய்க்க போனால் மனுஷனுக்கு தலையடிக்கும். சரி நாங்கள் இப்போ பிசர் கூட்டம் பண்ணு எழுதி கிடக்கு. அம்மானவர் என்ன கூட்டம் பண்ணு எனக்கு தெரியல, சும்மா இருக்கிறால ஆள் சாத்தி பார்க்குது. சரி ஓகே உறவுகளை இப்போ நீங்கள் சுகமாக இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் ஏதோ வகையில் சந்தோஷமாகத்தான் இருக்கிறோம். என்ன வந்து பார்த்தா எனக்கு வந்து ஒரு பொறுப்பு கிடச்சிச்சு. வா வந்து நல்ல மாதிரி பார்க்குற ஒரு சின்ன ஒரு பொறுப்பு ஒன்று கிடையாது. பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல எல்லாமே வந்து சொன்னால் ஒரு சுதந்திர பறவையாக நான் தெரிஞ்சேன். இப்போ வந்து பார்த்தா அந்த கிளிக்கூடுவல் தெரியும் தானே, கிளிக்கூட்டுக்கு எனக்கு அடைச்சி விட்ட மாதிரி பார்க்க ஒரு பொறுப்பு ஒன்று எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. வா வந்து நல்ல மாதிரி எல்லாமே வந்து பார்க்கக்கூடியமே அந்த வகையிலே வந்து எனக்கு சந்தோஷம். எனக்கு வந்து என் வைஃபை வந்து சந்தோஷமாக பார்த்தாலே எனக்கு வந்து அது வந்து போதும். பார்த்தீங்கன்னா மக்களே அப்போ மறக்காமல் வந்து வாக்கும் ஒரு நல்ல கருத்துக்களை வாக்கு 2-3 எழுதி விடுங்கோ என்று சொன்னால் இன்னும் வந்து வாக்கு வந்து அந்த சின்ன பிள்ளை தனம் வந்து இன்னுமே வந்து போகலை.
இப்போ அதனால வந்து கொஞ்சம் கமெண்ட் வந்து எழுதி விடுங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு டைம் இருந்துட்டா அவளோட கொஞ்சம் கென்டாக்ட் நம்பர் வந்து என்ன இந்த இதில் வந்து இருக்குது தானே, யூடியூப்பில் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் கென்டாக்ட் பண்ணி கூட அவளோட வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் கழிச்சிக்கிட்டு எங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். அப்போ இதோட வந்து அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு ஆதரவு கொஞ்சம் குறைவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் வெளிநாட்டை பொறுத்தவரை கொஞ்சம் வந்து இப்போ லீவு சீசனும் இல்லானே மற்ற நீங்களும் கொஞ்சம் பிஸியாக அனுப்பிங்க. அதனால் வந்து நானும் வந்து மனசிலோட மேல் எதுவும் வந்து இப்போ கொஞ்சம் நினைக்கிறேன் வீடியோ கொஞ்சம் பார்க்க காணையிலேயே உறவு அந்த மாதிரிக்கு புறவு தான் திட்டு சொல்லிச்சு. இப்போ கொஞ்சம் வெளிநாட்டில் இருந்து எங்களுக்கு நாட்டுக்கு வந்து போகிற சீசனும் இல்லாமல் அதனால் வந்து அவைக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் போகுது போல். இப்போ அந்த வகையில் வந்து சந்தோஷம் நீங்கள் வர்றதா இருந்தால் கூட சந்தோஷமாக நீங்கள் எங்கேயுமே அதாவது வந்து எங்கே வீடியோ பார்க்குறீங்க எங்களோட வந்து எங்கே வீடு நீங்கள் வர விருப்பமாக இருந்தாலும் வரலாம் ஏன்னா. ஆனால் நாங்கள் இருக்க போகிறது நம்ம முடியாலும் நாங்கள் இப்போ கூட இருந்து கதைக்கிறோம் என்ன. என்னமோ வந்து பருத்துடைக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம். நாளைய தினம் கூட தங்கச்சி கூட பிறந்தனால ஆனால் அங்கே கூட போயிடாது. இப்போ தங்கச்சி கூட ஃபோன் பண்ணி சொன்னது அண்ணா அப்போ நாளைக்கு பிறந்தா வருவியான மாதிரி நான் சொன்னால் பார்ப்போம் வைய நான் பார்த்து தங்க திருவிட காய்ச்சிட்டு சொல்கிறேன் அந்த மாதிரிக்கு. ஓகே உறவுகள் சந்தோஷம். இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். ஒரு குட்டி பாய்ன்னு சொல்லுங்க. பாய்.